அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்னைக்கும் காலையில் எழுந்த உடனே டாய்லெட்டில் கஷ்டப்படக்கூடிய நபர்களை பார்க்குறோம். அந்த நாளை தொடங்கும் போதே மலச்சிக்கலோடு தொடங்குறாங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே கொஞ்சம் செரிமான கோளாறுகளோடையும் உடல் வலியோடையும் இருக்கிறவங்கள பார்க்குறோம். மலச்சிக்கல் அப்படிங்கிறது வெறும் செரிமானம் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. உங்களுடைய மூளையுமே இது பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இன்றைக்கி மலச்சிக்கல் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, இதனால் உங்கள் உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் உருவாகும், மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய 10 விதமான பழங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மலச்சிக்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியேற வேண்டிய கழிவு தேங்கிருச்சு, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நாமெல்லாம் இருப்போம். ஆனால் நம்ம பெருங்குடலில் தண்ணீரை அப்சர்வ் பண்ணுறது தான் அதனோட வேலை. ஆனால் மலம் அங்கே தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா தண்ணீர் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையில்லாத சில பொருட்களையும் திருப்பியும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உடம்பை விட்டு வெளியே போகணும். ஆனால் அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா மலத்தோடு வெளியே போக வேண்டிய அந்த ஈஸ்ட்ரோஜன் திருப்பியும் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கே வரும். அதே போல் கல்லீரல் சார்ந்த சில கழிவுகளும் மலச்சிக்கல் இருக்கும் பொழுது உடம்பை விட்டு வெளியேறாமல் மீண்டும் உடம்புக்குள்ளே வரும். இந்த மாதிரியான காரணங்களால தான் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எண்ணங்கள்லேயும் தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குது. நம்மளுடைய பெருங்குடலில் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது சுரக்கும். இது நம்ம பிரெயினுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியாக சுரக்கிறதுனால அந்த மூளைக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்காம எப்போல்லாம் மோஷன் சரியாக போகலையோ அப்போல்லாம் நான் ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோபப்படுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அது உண்மைதாங்க. ஏன்னா இந்த ஒரு காரணத்தினால தான். அதே போல் நம்மளுடைய குடலுக்கும் பிரெயினுக்குமான ஒரு தொடர்பு இந்த காரணத்தினால இன்னும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல ஒரு ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய செரோட்டோனின், டோபமைன், இது எல்லாமே 90% நம்ம குடல்ல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்குது. மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது, உடம்புல ஏதாவது ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய கேஸஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது அது உடலில் வாதத்தினுடைய அளவை அதிகப்படுத்தும். இதனால தான் நிறைய பேர் தலைவலி வருதுன்னு சொல்கிறது, அதே மாதிரி மூட்டு வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலியாக இருக்கட்டும், மலச்சிக்கல் இருக்கும்போது எனக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதற்கான காரணம். அதே போல் ஏன் மலச்சிக்கல் வருது? நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன் டாக்டர், நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் நான் சாப்பிட்றேன், ஆனாலும் கூட எனக்கு மலச்சிக்கல் இருக்குது. இந்த விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நாம் அந்த மலம் வரும் பொழுது அதை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு நேச்சர் நிறைய இன்றைக்கெல்லாம் சின்ன குழந்தைகள்கிட்டருந்தே இருக்குது. காலையில் 8 மணிக்கோ 7 மணிக்கோ ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா 6:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவசர அவசரமாக குளிச்சுட்டு அவங்க கிளம்பும் பொழுது கொஞ்சம் பால் குடிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்ட உடனே தான் அவங்களுக்கு மோஷன் வரக்கூடிய அந்த நேச்சர் இருக்கும். கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சமயத்தில் ஸ்கூல் வேன் வந்துருச்சு, இல்லை நான் இம்மீடியட்டாக ஆஃபீஸுக்கு நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நாளடைவில் மலம் அங்கே தேங்கினாலும் நம்ம பிரெயினுக்கான சிக்னல் போகிறதில்லை. இதனால தான் மலச்சிக்கல் நிறைய பேருக்கு மிடில் ஏஜில் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்லி 30ஸ்லேயே நிறைய பேருக்கு பைல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த மலச்சிக்கல் முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் மலச்சிக்கலை உருவாக்குது. மீத்தேனை உருவாக்கக்கூடிய ஒரு சில வகையான பாக்டீரியாஸ் பரம்பரையாகவே சில பேருக்கு இருக்குது, இல்லை உணவு முறை மாற்றங்களால் அவங்களுக்கு உருவாகிடுது. ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த குடலில் பாக்டீரியாஸில் மாறுதல் உண்டாகுது அப்படின்னா அதுவும் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்னதான் நீங்கள் தண்ணீர் குடித்தாலும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா குடல் பாக்டீரியாஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு டீடாக்ஸ் மெத்தட்ஸையோ இல்லை டீடாக்ஸ் சூர்ணமோ எடுத்துக்கும் பொழுது உங்கள் குடல் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய இந்த ப்ராக்டிசஸையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். காலையில் எழுந்து நீங்கள் மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு மலச்சிக்கலை சரி செய்ய முடியும். மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம்? முதல்ல நம்ம சொல்லக்கூடியது
கொய்யா. இந்த கொய்யாவில் 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய கொய்யாவில் 5.4 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது. அதுவும் வந்து கரையாத நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்தை நம்மளுடைய பெருங்குடலால் மட்டும்தான் செரிமானம் பண்ண முடியும். அந்த பாக்டீரியாஸ் வந்து அதை செரிமானம் பண்ணி அந்த மோஷனுக்கு ஒரு பல்க்கு கொடுக்கறதுனால நீங்கள் கொய்யா சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து சரியாகும். அதுவும் அதிகமாக பழுக்காத கொஞ்சம் செங்காயாக இருக்கக்கூடிய அந்த கொய்யா வந்து நீங்கள் அந்த விதைகளோடு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல இந்த நார்ச்சத்தோட அளவு அதிகமாகிறதுனால மலச்சிக்கலை சரி பண்ணும். 2வது பப்பாளி. இந்த பப்பாளியில் பாப்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து புரோட்டியோலைட்டிக் என்சைம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து உடைச்சி செரிமானம் பண்ணக்கூடியது. ஸோ முறையாக செரிமானம் நடக்கிறதுனாலையும் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கரையும் நார்ச்சத்துக்கள். ஸோ இது வந்து உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நேரடியாக நிறைய நீரை வந்து உள்ளே கொண்டு வந்து மோஷனுக்கான ஒரு பல்கையும் வந்து கொடுக்கும். அதனாலே மலச்சிக்கலை வந்து சரி செய்ய முடியும். 3வதாக நாவல் பழம். இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா வைரஸஸை வந்து கொடுக்கும். அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய சுவர், அந்த சுவரில் ஏதாவது வந்து காயங்கள் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அதனால் மலச்சிக்கல் உருவாகும். ஸோ இந்த நாவல் பழமில் கொஞ்சம் ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்ற தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் நாவல் பழம் வந்து எடுத்துக்கும் பொழுது அது சர்க்கரை வியாதிக்கும் வந்து நல்லது. அதே சமயத்தில் மலச்சிக்கலையும் வந்து இது சரி செய்யும். 4வதா அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை அதை வந்து ஊற வச்சும் காலையில் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதுலேயும் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் இது குடலோட அசைவியக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸ்டொமக் மோட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை அதிகப்படுத்துறதுனால அத்திப்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு மோஷன் நல்லாவே வந்து ஃப்ரீயாக இருக்கும். 5வதா பலாப்பழம் வந்து எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழத்தில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் காயாக இருக்கக்கூடிய, அதாவது நார்மலாக வந்து நம்ம ரொம்ப பழமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் காயாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை வியாதிக்காரங்களுக்குமே இது நல்லது தான். ஸோ இதில் அதிகப்படியான கரையாத நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால இதுவும் வந்து மலச்சிக்கலை வந்து சரி செய்யும். 6வதா மாம்பழம். மாம்பழம் இந்த சீசனில் கிடைக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து மலச்சிக்கலை வந்து சரி செய்யும். 7வதா வாழைப்பழம். இந்த வாழைப்பழமும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் அது நபரை பொறுத்து. இப்போ நீங்கள் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நாட்டு வாழை வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு சின்ன புளிப்போடு வந்து இருக்கும். இனிப்பு அதிகமாக வந்து இருக்காது. ஆனால் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாட்டு வாழை, பேயின் வாழை, இந்த வாழைப்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகரும் வந்து உங்களுக்கு அதிகமாகாது. அதே சமயத்தில் மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் சரி செய்ய முடியும். 8வதா வில்வம் எடுத்துக்கலாம். வில்வ பழத்தை ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கும் பொழுது இதுவும் உங்கள் குடலோட அசைவியக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. முக்கியமாக நம்ம நிறைய பேருக்கு மனக்கவலையினால் வந்து மோஷன் சரியாக போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இது சரி செய்யக்கூடியது. வில்வ பழம் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வில்வ ஜூஸாகவே வந்து நிறைய இடங்களில் கிடைக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கலை வந்து இது சரி செய்யும். 9வதா மாதுளை. இந்த மாதுளை அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. துவர்ப்பு தன்மைக்கு யூஸ்வலாகவே நமக்கு அந்த மோஷன் பல்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதற்கு உண்டு. இந்த மாதுளையை ஜூஸாக எடுத்துக்காமல் அது கூட ஒரு பிஞ்சளவுக்கு இந்துப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஷனை வந்து ஃப்ரீயாக போக வைக்கும். 10வதா நெல்லிக்காய். நெல்லிக்காயில் அதிகமான அளவுக்கு நார்ச்சத்து வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து 2.9 கிராம் அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இது உங்களுடைய ஸ்டொமக்கோட மோட்டிலிட்டியும் வந்து அதிகப்படுத்தும். கொஞ்சம் புளிப்புச்சுவையும் துவர்ப்புச்சுவையும் இருக்கிறதுனால இது மோஷனுக்கான ஒரு பல்கையும் வந்து உருவாக்கும். நெல்லிக்காய் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மோஷன் நல்லாவே போகும். சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த 10 விதமான பழங்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. இது கூடவே நீங்கள் நல்லா தண்ணீர் குடிக்கிறது, மோஷன் போகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் வந்து கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மலச்சிக்கலை சரி செய்ய முடியும். அது கூடவே நீங்கள் சஜோலாக்ஸ் வகையான சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். சஜோலாக்ஸ் சூர்ணம் வந்து நைட்டில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் போகிறது கரெக்டாக நடக்கும்.
நிறைய பேர் வந்து எனக்கு டீடாக்ஸ் பண்ணிக்கணும் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி குடலில் பாக்டீரியாசிஸ் வந்து எனக்கு சரியாக இல்லை, அதனால் எனக்கு மலச்சிக்கலோ இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க டீடாக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதுவும் வந்து உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸை பேலன்ஸ் ஆக்கி மலச்சிக்கலை வந்து சரி செய்யும், உடம்பையும் வந்து டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இன்றைக்கி மலச்சிக்கல் எப்படி உருவாகுது, இதற்கான 10 விதமான பழங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.